இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நேற்று பாத்தீங்கன்னா ஒரு தாவேக சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியாகிருந்தது. மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸுக்கு அந்த இடம் ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அதுதான் வைரல் டாக்கா போயிட்டு இருக்கு. அதாவது தேர்தலுக்கு முன்பாக திமுக கூட்டணியில இருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில தாவேகவுல இருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு, காங்கிரஸ்காரர்கள் இப்போ அவங்களுடைய தலையை வந்து தூக்க ஆரம்பிச்சிருக்குது. அவங்க அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ ராஜ்யசபா எம்பிகளை கேட்டு பெற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற விமர்சன பார்வை முன்வைக்கப்படுகிறது. எப்படி தொடர் பாக்குறீங்க இந்த இடத்த? காங்கிரசுக்கு ஏதோ ஒரு புதிய வாய்ப்பு கிடைத்திருப்பதை போலவும், காங்கிரசுக்கு இதுவரை எந்த கூட்டணி கட்சியும் இந்த வாய்ப்புகளை தரவில்லை என்பது போன்றும் பேசுவது என்பது ஒரு அயோக்கியத்தனமான வாதம். இதற்கு முன்பு பலமுறை காங்கிரசுக்கு திமுக மாநிலங்களவை இடத்தை கொடுத்தது. சுதர்சன நாச்சியப்பன் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது எப்போது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்துதான். இதற்கு முன்பு ப. சிதம்பரம் தேர்ந்தெடுக்கப்பட்டது எப்போது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்துதான். இப்படி பலமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அவர்களுக்கு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை புதிதாக ஒரு கூட்டணி அமையப்பட்டிருக்கிறது. இப்போது கட்டாயம் எழுந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்கிற அந்த கட்டாயம். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு முன்பு ஒரு அரசு இந்த மாதிரி அறுதி பெரும்பான்மை கிடைக்காத அரசாக அமைய பெறல. இப்போ ஒரு அரசு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத அரசாக அமையப்பட்டிருக்கு. நீங்க 2006 கலைஞர் தலைமையிலான அரசு மைனாரிட்டி அரசு என்று சொன்னால், அப்போது அந்த அரசை தாங்கி பிடிப்பதற்கு பல்வேறு கரங்கள் இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைக்கு தயாராக இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவும் கொடுத்தது, வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் தரப்படவில்லை. அது கலைஞருடைய ராஜதந்திர நடவடிக்கை. அதை எப்படி சோனியா காந்தியிடம் பேசி சரி செய்ய வேண்டும், எப்படி மன்மோகன் சிங் மூலமாக அதை சரி செய்ய முடியும் என்று அவர் அறிந்து அதை சரி செய்து வைத்திருந்தார். இப்ப அப்படி அல்ல. இவர்கள் முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறார்கள். இப்போது ஒரு இன்றியமையாத தேவை இருக்கிறது, கூட்டணி கட்சிகளுடைய தேவை. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர் தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று அவருடைய முதல் மாநாட்டிலேயே அறிவித்து விட்டாரு. அந்த அடிப்படையில் இந்த முறை அவர்கள் பங்கு தந்திருக்கிறார்கள். இதுதான் நீண்ட காலத்துக்கு பிறகு புதிதே தவிர, மாநிலங்களவை இடத்தை பெறுவது என்பது ஒன்றும் புதிய நடவடிக்கை அல்ல. இது ஏற்கனவே பல கூட்டணிகளில், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலும் சரி, அதே போல அதிமுக கூட்டணியில் அவர்கள் அங்கம் வகித்த போதும் அந்த ராஜ்யசபா இடங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இப்போதுதான் ஒரு மாநிலங்களவை அவர்களுக்கு கிடைத்தது தேர்தலுக்கு முன்பாக. தேர்தலுக்கு பிறகு இப்போது தாவேகாவில் கிடைத்திருப்பது என்பது ஒரு ஜாக்பாட் தான். உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சிக்கு இது பெரிய ஜாக்பாட். ஏன்னா இந்த வாய்ப்பு என்பது தாவேகாவுக்கான வாய்ப்பு. தாவேகா அந்த வாய்ப்பை தங்க தாம்பூலத்தில் வைத்து காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கி இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. அதே நேரத்துல தாவேகாவுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். வேற யாருக்கு கொடுக்கும்? தாவேகாவே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். தாவேகா போகாது. ஏன்னு சொன்னா, தாவேகா ஒரு நெடிய பயணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கு. இப்போ ஒருவேளை டெல்லிக்கு மாநிலங்களவைக்கு அந்த கட்சியின் சார்பில் ஒருவர் அனுப்பப்பட்டாருன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு மசோதாவை ஏற்பதா வேணாமாங்கிற டிபேட் வரும். மசோதாவை ஏற்பதா வேணாமாங்கிற இடத்துக்கு தாவேகா நிற்கும். ஏற்றுக்கொண்டால் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவில் இருந்து கொண்டு செக்யூலரிசம் பேசுகிற தாவேகாவினுடைய முகத்திரை கிழிந்து தொங்கும். ஏற்க மறுத்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழிகாட்டுதலில் இயங்கி கொண்டிருக்கிற விஜயினுடைய ட்ரௌசர் கிழிந்து தொங்கும். இப்ப ரெண்டு பக்கமும் அவருக்கு நெருக்கடி வரும். மதசார்பற்ற ஒரு முற்போக்கு கூட்டணி, செக்யூலர் ஃப்ரண்ட் என்ற அந்த முகத்தோடு விஜய் நிற்பாரா, அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கள்ள குழந்தை நான் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து நிற்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தில் நிற்பாரா? இப்ப ரெண்டு பிரச்சனையை சமன் செய்வதற்கு நாங்க முதல்ல பிரதிநிதித்துவமே பெறல, எங்களுக்கு அங்க இடமே இல்லை அப்படிங்கிற அந்த நிலையோடு அவர் முடிந்து போய் விடுவார். எனவேதான் இந்த நடவடிக்கையை அவர் எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சி மீதான கரிசனம், காங்கிரஸ் கட்சி மீதான பாசம், இதையெல்லாம் கடந்து டெல்லி அரசியலில் தங்களுடைய நிலைப்பாட்டை இப்படியே மெயின்டைன் பண்றதுதான், தக்க வைத்துக் கொள்வது ஒன்றுதான் சரியாக இருக்கும் என்று அவர் கருதிடக்கூடும். அந்த அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கையை அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு தோழர். நீங்க சொல்றீங்க அவங்க போய் நாடாளுமன்றத்துல ஸ்ட்ராங்கான குரலை கொடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கு. அதனால காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க, தங்கத்தட்டில் வைத்து கொடுத்துருக்காங்க, ஜாக்பாட் அப்படிங்கிற விஷயத்த நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனா அதே சமயம் பார்க்கும்போது காங்கிரஸ் தன்னுடைய இடத்தை விடாமல்
பிடித்துக் கொண்டிருக்கிறது. இப்பதான் அவங்க நிலை பெற ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுக்கான கிடைத்த வெற்றி தான் இது அப்படிங்கிற விஷயம் பார்க்கப்படுது இல்ல. அது அந்த வகையில் நீங்க ஏத்துக்க முடியாதா? இன்னொரு இல்ல, பக்கம் வந்து இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது காங்கிரஸ் நிலை இந்த பெறாமல் இருந்ததா? இதற்கு முன்பு ம், காங்கிரஸ் நிலை பெறாமல் இருந்ததா? 2019 அகில இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி சார். காங்கிரஸ் கட்சி பெரிய அளவில் வெற்றியை பெற முடியல. மோடி 2வது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாரு. அப்ப தமிழ்நாட்டிலிருந்து காங்கிரஸ் கட்சி ஒரு மகத்தான வெற்றியை பெறுது. அப்ப காங்கிரஸ் ஏதோ இப்போதுதான் வெற்றி முகட்டுக்கு வந்ததை போல பேசுவதுங்கிறது ஒரு சரியான அணுகுமுறை. அதனால்தான் நான் என்னுடைய முதல் வாதத்திலேயே சொன்னேன், ஒரு அயோக்கியத்தனமான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். காங்கிரசுக்கு ஏதோ இப்போதுதான் வாழ்வு வந்ததை போல. 2021 காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் எத்தனை? சட்டப்பேரவையில எத்தனை இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது? 2024 காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் எத்தனை? மக்களவை தேர்தல்ல காங்கிரஸ் எல்லா இடங்களிலும் ம், வெற்றி பெற்றது. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு தொடர் வெற்றி இதற்கு முன்பே தரப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு உரிய அங்கீகாரம் இதற்கு முன்பே தரப்பட்டிருக்கு. இப்போது கூட 27 இடங்களை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி. 27 இடங்கள் போட்டியிட்டு 5 இடங்களில் தான் வெற்றி பெற்றார்கள். அப்போ நீங்க கேட்டது எல்லாவற்றையும் ஏற்கனவே திமுக உங்களுக்கு செஞ்சிருக்க. திமுக செய்யாமல் இருந்துச்சா? இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? 2011 எவ்வளவு சீட்டை தூக்கி கொடுத்தாங்க திமுக. கொஞ்ச நெஞ்ச சீட்டா தூக்கி கொடுத்தாங்க. 60 சீட்டு கொடுத்தாங்க உங்களுக்கு. யோசிச்சு பாருங்க. அப்ப ஏதோ இப்பதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சது மாதிரி நீங்க பேசுறீங்க. இது வரைக்கும் நீங்க திமுக கூட்டணி நசுக்கப்பட்டது போலவே பேசுறீங்க. திமுக கூட்டணியில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது போல பேசுறீங்களா? அது இல்ல. திமுக கூட்டணியில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் எல்லா காலகட்டத்திலும் தரப்பட்டிருக்கு. இதை விட பெரிய வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்குல்ல திமுக. என்ன உங்களுக்கு தராம போச்சு? அப்ப இப்போதுதான் காங்கிரஸ் கட்சி ஏதோ தனக்கான ஸ்பேஸ யூட்டிலைஸ் பண்ணுது. இதுக்கு முன்பு ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ண. இன்னொன்னு தெரியுமா? இந்த உறவு என்பது கள்ள உறவு. இது உங்களுக்கு இனிமையா தெரியுதுன்னா இது அரசியல் அறமல்லன்னு சொல்றேன் நான். நீங்க தாவேகா கூட்டணியில் இடம்பெற்று தாவேகா கூட்டணியில் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று அப்போ வாங்க உங்க ஸ்பேஸை நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்களா இல்லையான்னு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு கிடைத்திருக்கிற இல்ல வாக்கு திமுகவினுடைய இந்த வாக்கு. இந்திய தேர்தல்கள்ல போஸ்ட் போல் அலையன்ஸ் எல்லா காலகட்டத்திலும் நடக்கத்தான் செஞ்சிருக்கு. சார் நான் போஸ்ட் போல் அலைன்ஸ் ப்ரீ போல் அலைன்ஸ்னே நான் பேச வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இப்பதான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்றாங்கல்ல. இப்ப கிடைச்சிருக்கிற வாய்ப்பே உங்களுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். நான் சொல்ற வாதம் அதுதான். இந்த வாய்ப்பு அவர்களுக்கான வாய்ப்பு இல்ல. நீங்க தாவேகா கூட்டணியில போட்டியிட்டு வெற்றி பெற்றாதான் உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். நீங்க திமுக கூட்டணியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கீங்க. அப்கோர்ஸ் உங்களுடைய உரிமை. நீங்க தனி கட்சி நடத்துறீங்க. நீண்ட காலத்துக்கு பிறகு அதிகாரத்தில் பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பு. நீங்க போனீங்க. அது சரி தவறுங்கிறதெல்லாம் ஏற்கனவே பேசியாகி விட்டது. மீண்டும் அதை பேச வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. ஆனா இப்ப கூட உங்க ஸ்பேஸ் இல்ல. இது திமுகவோட ஸ்பேஸ்ன்னு சொல்றேன். அப்ப நீங்க தப்பாவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இப்பதான் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இப்ப ஸ்பேஸ் கிடைக்கலங்க ஐயா. நீங்க 2029 தேர்தல்ல தனித்து நெல்லுங்க, அல்லது தாவேகா கூட்டணியில நெல்லுங்க. அதுதான் உங்களுக்கான ஸ்பேஸா இருக்கும். இது உங்களுக்கான ஸ்பேஸா இருக்கா? சரி வேண்டாங்க, ரொம்ப தூரம் ஏன் போய்கிட்டு. இடைத்தேர்தல் வருது மதுராந்தகத்துல, காங்கிரஸ் போட்டியிடட்டும். அம்பையில தேர்தல் வருது, காங்கிரஸ் போட்டியிடட்டும். பெருந்துறையில தேர்தல் வருது, காங்கிரஸ் போட்டியிடட்டும். திருச்சி கிழக்குல தேர்தல் வருது, போட்டியிடட்டும். அதுல கேளுங்க வாய்ப்பு. எனக்கு 2 சீட்டு கொடுங்கன்னு கேளுங்க. வாங்கி நெல்லுங்க. தாவேகா காங்கிரஸ் கூட்டணியில் வாக்குகளை பெற்று வாங்க. அதுதான் உங்களுக்கான ஸ்பேஸா இருக்கும். இப்ப கொடுக்கப்பட்டிருப்பது உங்களுக்கான ஸ்பேஸ் அல்ல. திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து நீங்கள் பெற்ற இடங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதில் திமுகவினுடைய பங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள்னு நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன்னு சொல்றேன். இந்த எம்பிக்கான டென்யூர் 2028 முடியுது. அதாவது 2 வருட காலங்கள் தான் இருக்குது. அதனாலதான் காங்கிரஸ் ஒதுக்கி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயமும் பார்க்கப்படுது. இன்னொரு சமயம் இந்த காங்கிரஸ் கொடுக்கப்பட்டிருக்கிற சீட்ல யார் போட்டி போடுவார் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி தான் ரேஸ்ல முன்னாடி இருக்கார் அப்படிங்கிற பேச்சும் வருது. எப்படி பாக்குறீங்க? ப. சிதம்பரத்தினுடைய பதவி காலம் முடிய போகிறது என்று ஒரு செய்தி இருந்தது. அதனால்தான் ப. சிதம்பரம் போய் பார்த்தார் என்று சொன்னார்கள். அது என்ன மாதிரியான முடிவை எடுக்க போகிறார்கள் என்பதெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்ய வேண்டியது. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு பிரதான வாய்ப்பு இருக்கு. இந்த புரோக்கரேஜ் வேலையை ரொம்ப சிறப்பாக செய்து முடித்தவர் அவர் தான். ராகுல் காந்திக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுவதற்கு கருவியாக இருந்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி. அதற்கு பின்னால் இருந்து கொண்டு சப் ஏஜென்டாக இருந்தவர், அதாவது நேரடி ஏஜென்ட் பிரவீன் சக்கரவர்த்தி. துணை புரோக்கர், துணை ஏஜென்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அண்ணன் மாணிக்கம் தாக்கூர். இவங்கெல்லாம் இருந்துதான் இந்த பிளேவை பண்ணாங்க. ராகுல் காந்திக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணாங்க. நம்ம தாவேகாவோடு போனா அவ்வளவு பெரிய வெற்றியை பெறலாம், இவ்வளவு பெரிய வெற்றியை பெறலாம்னாங்க.
அப்கோர்ஸ் இப்ப தேர்தல் முடிவு தாவேகாவுக்கு ஃபேவரா வந்திருக்கிறதுனால அவங்க அன்னைக்கு அந்த முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அது சரியா இருக்கும்னு இன்னைக்கு பேசுறாங்க. ஆனா இவங்க போயிருந்தா அது சரியா இருந்திருக்குமா இல்லையான்னு போனாதான் தெரிஞ்சிருந்திருக்கும். இப்ப அந்த பார்வை என்பது வெளியிலிருந்து இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், நின்றிருக்கலாம், படுத்திருக்கலாம், உட்கார்ந்திருக்கலாம்ங்கிற பேச்சு தான். அது உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை. ஆனாலும் ஒரு மனமாச்சரியம் ஏற்படுவதற்கு ராகுல் காந்தியை நிர்பந்தித்தவர்கள் என்கிற பங்கு பிரவீன் சக்கரவர்த்திக்கு பிரதானமா இருக்கு. அப்ப பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுத்தால்தான் விஜயும் மகிழ்ச்சி அடைவார் என்கிற ஒரு செய்தியும் இருக்கு. விஜயே சொல்றாரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுங்க, அவர் நண்பர்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு பேச்சும் இருக்கு. தாராளமாக கொடுக்கட்டும். ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க இவர்கள் மாநிலங்களவைக்கு போய் என்ன செய்ய போகிறார்கள்? இவர்களுடைய குரல் யாருக்காக ஒழிக்கப்பட போகிறது? பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பேசிடுவாரா? என்னைக்காவது பேசி இருக்காரா தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக? குறைஞ்சபட்சம் ப. சிதம்பரம் மாதிரியாக ஆளாவது வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு தமிழனாக தென்படுகிறார்கள் டெல்லியில. அந்த காட்சியாவது நம்ம கண்ணுல படுது. பரவாயில்ல, வேட்டி சட்டை கட்டிட்டு யாரோ ஒருத்தர் போறாரு, நம்மால் தான் யாரா நம்ம அப்புச்சி அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, அதுவாவது ப. சிதம்பரத்துக்கு இருக்குன்ற நான். பிரவீன் சக்கரவர்த்தி போய் என்ன கிழிக்க போறாருன்னு கேட்கிறேன். இவர் போய் அங்க என்ன செஞ்சிட முடியும்? அப்போ இவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்னவா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி ஜீரோவா இருக்கும். யார் போனால் என்ன? காங்கிரஸால் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் விளைய போகிறது என்று நான் கேட்கிறேன். ஏதாவது பயன் இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டி பயனும் கிடையாது. இதற்கு முன்பு திலக் கிறிஸ்டோபர் போனாரு, எனக்கு ரொம்ப நண்பர் தான். அவர் போனதுனால என்ன ஆச்சு? அவர் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நன்மை பயப்பவரா? ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு அவரால் என்ன நன்மை விளைஞ்சிரும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணும் கிடையாது. அப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலிருந்து போகிற மாநிலங்களவை என்பது ஒரு நம்பர்ஸா அவங்களுக்கு ஃப்ளோர்ல தேவைப்படுமே தவிர, எங்கள்கிட்ட இத்தனை ராஜ்யசபா உறுப்பினர் இருக்காங்க, இத்தனை லோக்சபா உறுப்பினர் இருக்காங்கன்னு சொல்ல தேவைப்படுமே தவிர தமிழ்நாட்டுக்கு அது எந்த வகையிலும் பயன் தராது. அந்த அடிப்படையில் தான் பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட போகிற இந்த நிகழ்வும் அமையும். பிரவீன் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு நிரம்ப இருப்பதாகத்தான் நான் கருதுறேன். ஓகே தொடர், பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்றீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்திற்கும் மிக நன்றி தொடர். நன்றி.